வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு மேக்னா ஃபுட்ஸ் பிரியாணி தான் மைண்டில் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரீசன்ட் டைமில் சென்னையில் வந்து தொக்கு பிரியாணி எப்படி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்ததோ அந்த மாதிரி தான் மேக்னா ஃபுட்ஸ் பிரியாணி. அந்த தொக்கு தனியாக கொடுத்துருவாங்க, பிரியாணி ரைஸ் தனியாக கொடுப்பாங்க. பிரியாணின்னு செய்யணும் அப்படின்னு நினச்சாலே ப்ராசஸ் பை ப்ராசஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி கிடைக்குங்க நம்மளுக்கு. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, அதுவும் மேகனா ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னும் போது இவங்க 4 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் போது அட்டகாசமான மேகனா ஃபுட் பிரியாணி கிடைக்குங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. வாங்க இப்போது ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கனை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் கூட என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, சீரகத்தூள், மிளகாய்த்தூள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்க்குறோமோ டேஸ்ட்டு வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் நல்லா இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டுக்கிறோம். ஒரு ஃபுல் முட்டை போட்டுக்கலாம். பைண்டிங்க்கு ப்ளஸ் டேஸ்ட்டுக்கும் சூப்பராகவே இருக்கும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். மேகனா ஃபுட்ஸில் வந்து ஆந்திரா ஸ்டைல் குசைனுன்றதுனால நல்லா காரமாக பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காரத்தை மேட்ச் பண்ண பார்த்துருக்கோம். இந்த காரம்லாம் எங்களுக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லியோ இல்லை சில்லி பவுடரையோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காரத்தை மேட்ச் பண்ண முடியும். மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் ஊறிச்சினாலே போதும் தான். 1 ஹவர் ஊற விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். கூடவே பேரலாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாச்சு. பாஸ்மதி அரிசியை இப்போ வேக போட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி அளவுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வைக்கிறோமோ அந்த பாத்திரம் அளவு எடுத்துக்கோங்க. அதில் அரிசி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதை வச்சு 2 மடங்கு அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். நம்மளுக்கு அரிசி நல்லா வேகிறதுக்கு சஃபிஷியண்ட்டான தண்ணியாக இருக்கும். பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் அதில் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் லிட்டர் கணக்கிலலாம் சொல்லுவாங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சில பேருக்கு லிட்டர் கணக்கில் அளவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி அளவு எக்ஸாக்டாக சூப்பராக வந்துடும். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கன் 65 மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்த அதே எண்ணெயிலேயே 3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா. எண்ணெயில் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட ஆரம்பிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும் போதே மஞ்சத்தூள் போட்டதுனால இதில் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள். தக்காளியை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா தொக்காவும் நம்மளுக்கு கிடைக்கும். போட்ட எல்லா மசாலாவும் நல்லா கலக்கி விட்டுட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பட்டை, கருப்பு ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இடிச்சுக்கலாம். இடித்து எடுத்து இந்த மசாலாவில் ஒரு பிஞ்ச் தான் இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீதி எல்லாத்தையுமே ஒரு சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ஐட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தலைவனை சிக்கனை இறக்கிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த எல்லா மசாலாவும் தாண்டி 2 விஷயம் வந்து மேகனா ஃபுட் சிக்கன் ஸ்மெல் கொண்டு வரத்துக்கு. ஒன்று வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். இன்னொன்று வந்து க்ரீம். இந்த க்ரீம் ஆட் பண்ணோம் அப்படின்னாலே அந்த டேஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மக்களே. அந்த ஸ்மெல்லுலேயே அந்த அரோமா எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சுருவோம். பிரியாணி ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போடுறோம். அதில் கூடவே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லே சூப்பராக எடுத்து கொடுக்கும். சிக்கன் தொக்கு பண்ணும் போது நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம் மீதி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணும் போது அந்த ஃப்ளேவர் அரோமாவே நல்லா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி. அதெல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கிறோம். இதுக்கும் தக்காளி பார்க்கும்போது நம்ம பியூரி மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நான் வீட்டிலேயே காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 90% வெந்திருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதை தம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே போடுற ஒரு சில ஐட்டம் தான் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக கலர் கொடுக்க போகுது. குங்குமப்பூ தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட போகிறோம். இது வந்து கலருக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃப்ளேவரும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வைக்கும் போதே ஒரு 10 minutes பிஃபோர் சுடு தண்ணியில் நல்லா சூடான தண்ணியில் ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னும் போது நல்ல கலர் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதுக்கு மேலே நெய் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமியும் ஊற்றி இப்போ தம் போட்டு வச்சுருவோம். ஒரு 10 to 15 minutes தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான் மக்களே, செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. ஸோ நாங்கள் போய் சாப்பிட்றோம். பிளேட்டிங் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை சொல்லப்போனால். ஸோ நல்லா டெம்ப்ட் ஆகுது, பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.